சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ நம்பிக்கையோடு காத்திருந்த பலனுக்கான விடையை கொடுப்பதற்குத்தான் உன் சாயப்பா வந்திருக்கின்றேன். நீ உண்மையை தெரிய வேண்டும் என்று தானே என்னிடத்தில் வந்து கொண்டிருந்தாய். உனக்கான உண்மையை சொல்வதற்காக இந்த சாயப்பா நான் வந்து கொண்டிருக்கும் போது நடப்பதை பார்த்து எல்லாம் உன் மனம் பதற்றமடைந்து கொண்டிருக்காது. என் அன்பு குழந்தையே, கண்களில் நீரை பற்றி உனக்காக யார் ஒருவர் கண்களை கொண்டிருக்கின்றார், உன் மீது யார் வருவார் என்பதை சொல்வதற்கான காலம் நேரம் வந்துவிட்டது. ஆகையால் நீ திகைப்படையாது. நடப்பதையெல்லாம் நல்லதாகத்தான் உனக்கு நடக்கப் போகிறது. நீயோ நான் கண்டுபிடித்த புதையல்கள் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது உன் வேண்டுதலை நிறைவேற்றியே தான் தீர்வேன். உன் பிரார்த்தனையை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாது. அதை எப்பொழுதுமே கைமேல் பலனை தரக்கூடிய வைத்தாய். நீ நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில் உன்னை மகிழ்ச்சியின் வாழ்த்தக்கூடிய விரைவில் நீ உணரப்போகும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் நாள்தோறும் குவியும் வினாக்களுக்கு நான் விடை கொடுப்பதற்காக இந்த சாய் வந்திருக்கும் போது உன் இதயம்தான் என் இருப்பிடமாக இருக்கும்போது நீ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். என்னை வணங்க கால நேரம் கிடையாது. நீ எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த இடத்திலிருந்து வணங்கலாம். என் பூஜைக்கு வழிமுறைகளும் கிடையாது. நான் உன்னை அப்படி செய் இப்படி செய் அந்த தெய்வத்திலேயே தேவை என்றெல்லாம் சொல்வதில்லை. நீ அல்லது மனம் உருகி அப்பா என்று உன்னிடம் ஒரு சொட்டு கண்ணீருக்கு எதுவுமே ஈடாகாது. என் குழந்தையே, நீ என்னை மனதார அழைத்தால் என் குழந்தைகளின் வீட்டுக்கு நான் ஓடோடி வருவேன். இனி தேவை என்பதே இருக்காது. நீ எதற்கும் கலங்க வேண்டும், நமக்கு இப்படியா என்று நினைக்காதே. ஒவ்வொரு அனுபவத்தில் முடிவில் இருந்து உனக்காக நல்ல பாடத்தை நீ கற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றி அடையப் போகிறது. நீண்ட ஒரு கஷ்டத்திலும் நேர்மையாகவே இருந்து செயல்படு. உன் நேர்மையான பலனை நான் தரத்தான் போகிறேன். அது உன்னை எப்பொழுதும் கைவிடாது. வாழ்க்கையின் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் ஏதோ குறை நம்மை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். நீயும் என்னாகுமோ ஏதாகுமோ என்று தொலைத்து விடாதே. இந்த குறையை விரைவில் நான் நிவர்த்தி செய்வேன் என்று சொன்னேனோ அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றேன். எல்லா சூழ்நிலையிலும் குறைகள் பின்னாடி வந்து கொண்டிருந்து அந்த தடைகளை எல்லாம் தெரிய நமக்காக நம் சாய் நமக்கான வெற்றியினை தருணத்தை இங்கு தந்து கொண்டிருக்கின்றார். மன தைரியத்தின் முழுமையாக நம்பிக்கைக்குள். என் அன்பு குழந்தையே, எல்லாம் முடிந்துவிட்டது. என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று நீ யோசிக்கிறாய். உனக்கான காலம் நேரம் முடிந்துவிட்டது என்று நீ சிந்திக்கின்றாய். சிந்தனை வேண்டாம். உனக்காக உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க மாற்றத்தை எதிர்கொள்கின்ற தருணத்தை மன தைரியத்தின் திடத்தையும் தருவது நானாக இருக்கும்போது நீ எதிர்பார்ப்பது போல் உன் வாழ்க்கை அமையவில்லையே என்று வருந்தாது. நிச்சயமாக அமையத்தான் போகிறது. நீ கேட்டது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் கெட்ட நேரத்தை வைத்து உனக்கான நல்ல நேரத்தை தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் மாற்றியமைக்கக்கூடிய சக்தி உன்னிடமே உள்ளது என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. உன் முயற்சியை விட இந்த உலகில் எது விலை உயர்ந்ததாக இருக்கப் போகிறது? உன் நம்பிக்கைக்குரியவனாக இந்த சாயப்பா இருந்து கொண்டிருக்கும் போது எல்லாம் நான் விதித்த விதியிலும் நான் வகுத்த பாதையிலும் தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அதனால் உனக்கான பிரச்சனை எத்தனை இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து உனக்கு நான் துணை புரிவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன் மனம் குளிரத்தான் போகிறது. என் ஆசிர்வாதம் அருளும் உனக்கு கிடைக்கப் போகும் நேரத்தில் காலத்தின் நெருங்கிவிட்ட கண் கலங்கியவரே உடத்தில் வந்து உன்னை புரிந்து கொள்ளாமல் போனது தவறுதான் என்று சொல்வதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. இனி நடப்பதில் நடக்கப் போவதையும் பற்றி உன் மனம் வருத்தம் அடைந்து கொண்டிருக்காதே. எல்லா நிலையிலும் நான் உன் கூட உனக்கு துணையாகத்தான் இருப்பேன். இனி வெற்றி வாகை சூடப்போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். நீயோ சிறகடித்து பறக்க வேண்டும் என்று யோசிக்கின்றாய். என் மனதில் உள்ள ஆசைகளை நிஜமாக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். அதற்கு என் உறவானவர் என்ன சொல்லப் போகிறாரோ ஏது சொல்லப் போகிறாரோ என்று சிந்திக்கின்றாய். உன் மனதில் மற்றவர்களுக்கு துரோகத்தை இழைக்காமல் நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் பிடிவாதமாக நேர்மறையான எண்ணத்தோடு செயல்படும் பொழுது இங்கு யார் என்று நினைத்து என்னாக போகிறது? மாறாக இந்த
அற்புதம் அருளாசியும் பெற்றுவிட்டாய் அல்லவா? இனி உன் மனக்கவலை எல்லாம் விட்டுவிட்டு, என் குழந்தை, உன்னை தெரிந்த எனக்கும் உன் தேவைகளை பற்றி தெரியாதா? இப்பொழுது உன் தேவைகளை உனக்கென்று இப்பொழுது இதை நிறைவேற்று. அந்த நிமிடமே நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன் உறவானவரும் உனக்கு ஆறுதலாக மட்டுமே மிக பெரும் மாற்றத்திற்கு அழைத்து செல்லத்தான் போகிறார். பெற்றுக்கொண்டு அமைதியாக இருந்து கொள். நீ நினைத்தது நினைத்த மாதிரி தான் அடையப் போகிறாய். புலம்பலையும் தவிக்காமல் உனக்கு எது தேவையோ அதை தேவையானதை என்ன செய்தால் அவள் வருவாள், அவள் தருவான் என்பதில் நீ உறுதியாக இரு. உன் சோதனை காலத்தையும் இனி கலங்காதே. என்னை வணங்கிவிட்ட என் குழந்தைகளுக்கு எப்போதும் நான் துன்பத்தை கொடுக்கப் போவதே கிடையாது. நீ விரும்பியவரை கொடுப்பதற்கு எனக்கு ஒரு கணம் நேரமே போதுமானதுதான். ஆனால் உடனே தரவில்லை என்ற உடனே வருத்தம் கொள்ளாதே. உன் மனதிற்குள் இருந்து கொண்டு நான் இருக்கின்றேன் என்பதில் தெளிவாக இரு. உன் பொக்கிஷத்தின் உணர்வுகளை உனக்கு புரிய வைப்பதற்கு அது உனக்கு எவ்வளவு முக்கியமானது, உன் வாழ்க்கைக்கு தேவையானது தானா என்பதை சொல்வதற்குத்தான் இந்த சாயப்பாவாகிய நான் அதை உறுதியாக கரம் பிடித்திருக்கின்றேன். என் குழந்தையே, உடனே தந்துவிட்டால் சில சமயம் அதன் மதிப்பும் மரியாதையும் நமக்கு இல்லாமல் கூட போய்விடும் அல்லவா? அதற்காகத்தான் சில சமயத்தில் நீ எதை வேண்டினாயோ அதை சில காலம் தாழ்த்தி கொடுக்கின்றது. அதுபோல் இருக்கின்ற சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கிறது என்றால் அதை தாண்டி எதுவும் நடக்கப் போவதில்லை. என்னை தாண்டி உன்னை எதுவும் நெருங்காது என்று தெரியும் அல்லவா? அதன் பிறகும் இதற்காக நீ சற்று யோசித்து கொண்டிருக்கின்றாய். நீ என்னை முழுமையாக நம்பி வந்துவிட்ட நான் தான் உன் சாயப்பா என்று உறுதியாக சொல்லிவிட்டாய். அதன் பிறகும் சற்றும் எதற்காக நீ யோசிக்கின்றாய்? உனக்குள் இருக்கின்ற என்னை மட்டும் முதலாக நம்பிக்கொண்டு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கை எங்கள் வெற்றி பெறும். அந்த தருணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எதுவாயினும் சரி, நான் உனக்காக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கொள். இந்த சோகத்தையும் தாயத்தையும் தாண்டி என் குழந்தைகள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வந்துவிட்டார்கள். இனி நடப்பதை யார் உன் மனதில் இருக்கின்ற தெளிவினை நான் உனக்கு உறுதிப்படுத்தி விட்டேன் அல்லவா? இனி உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை தெரிவதற்குத்தான் இந்த சாயப்பாவாகிய நான் வந்திருக்கின்றேன். நடப்பது யாரையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடைந்து கொண்டிருந்தால் உன் நிலை இப்படித்தான் இருக்கும். உன் நிலையில் நீதான் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தானே யோசிக்கின்றாய்? இதோ நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீ தன்னம்பிக்கையோடு செயல்படும். யார் என்ன சொன்னாலும் அந்த எதிர்மறை கருத்திலேயே எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு உனக்காக வாழ்க்கையை நீ வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. நீ எதிர்பார்த்தது தானாகவே உனக்கானது உன் இல்லத்தில் வந்துதான் சேரப்போகிறது என்று ஒன்றுக்காக இதனால் வரையிலும் நீ காத்து கொண்டே இருந்தாயோ, அந்த ஒன்றே உன் கரம் பற்றி தருவதற்கு இந்த சாயப்பாவாகிய நான் வந்திருக்கும்பொழுது நீ எதையும் நினைக்க வேண்டாம். உன் நிலைமை மாற்றி அமைப்பதற்கு நான் இருக்கும்பொழுது நீ அங்கு எதற்காக அழுது புரண்டி கொண்டிருக்கின்றாய்? அதே அலைந்து தேடிக்கொண்டிருக்கின்றாய். தேடியது போலத்தான் உனக்காக போகிறது. நீ எப்படியெல்லாம் அங்கு வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டாயோ அப்படி ஒரு மாற்றத்தை தருவதற்குத்தான் இந்த சாயப்பாவாகிய நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எதிர்பார்த்தது நான் உனக்காக காத்திருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் வருந்தவே வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். வெற்றிக்கான இந்த தருணம் உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக வந்திருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நடப்பதை பார்த்து நீ பயமும் கொள்ளாதே, அங்கு பதற்றமும் கிடையாது. மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் காயங்களை தாண்டி இனி எதிர்பார்த்தது போலத்தான் உனக்கு நடந்தேறப் போகிறது. நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படிப்பட்ட நிலையைத்தான் உன் சாயப்பாவாகிய நான் உனக்காக உருவாக்க வந்திருக்கின்றேன். நீ நல்லதையே நினைப்போம் என்று நம்பு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.